தொழில் ரீதியா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று திக்பலம் பெறுறாரு. அதே மாரி சூரியன் திக்பலம். 1க்கு 2 கிரகங்கள் திக்பலம் ஆகுது. அதே மாரி சுக்கிரன், புதன் மொத்தம் 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல. அதுல 2 கிரகம் திக்பலமா இருக்கு. அப்போ தொழில் ரீதியா நெறைய வளர்ச்சி, உயர்வு, காசு பணம் சம்பாரிக்கிறது இது எல்லாமே வரப்போதுங்க. பொதுவாவே வந்து தொழில்ல இவ்ளோ நாளா எவ்ளோ பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க. ஆனா இந்த தொழில்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு. கும்ப ராசிக்கு 7 சனி இருக்கு. அது போக ராகு, கேது பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே மீறி ஒரு கிரகம் திக்பலமாகும்போது அது ஒரு பெரிய ராஜ யோகத்த குடுத்துரும். ஸோ அதனால நீங்க இந்த மாதம் வந்து எவ்வளோ வித பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அதுல ஃபோக்கஸ் பண்ணாம உங்களோட தொழிலு, பிசினஸு, உத்தியோகம் இதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, காசு பணத்த நெறைய நீங்க சேர்த்தரலாம். தொழில்ல வளர்ச்சி ஆகிறது. அபாரமான வளர்ச்சி. வளர்ச்சியிலிருந்து அடுத்த கட்டம் அபாரமான வளர்ச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா கிரகங்கள் நல்ல பலமான நிலையில இருக்கனால, நல்ல வருமானம், அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள். ஏன்னா 4ஆம் இடத்த கிரகம் பார்க்கறதுனால, உற்பத்தி ரீதியா இருக்கக்கூடிய தொழில்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. காசு பணம் சேர்க்கை, இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல காலமாக இது இருக்குது.